வந்து இப்போ நம்ம ஹயாபுசா அண்ட் பெனிலி பைக் கூட நம்ம வந்து குட்டிஸாக ஒரு ரைடு போக போகிறோம். ஆனால் வராங்க காலங்காத்தாலே இந்த ரோட் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் ரோட் கிராஸ் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு லெஃப்ட் எடுத்து வந்துடுவாங்க. ஸோ அதனால நம்ம பார்த்து நிதானமாக தான் நம்ம ரைட் ஏறி போயின்னு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பைக்கர்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இப்போயும் நம்ம கிருஷ்ணகிரி டோலி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம். அண்ட் நமக்கு முன்னாடி பார்த்தோன்னா R15 V3 தான் அதுவும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டுறோம். பேசலாமா? சவுண்டு கேட்டிங்களா? என்ன வண்டியாக இருக்கும்? பிடிக்க முடியுமா இல்லைன்னு தெரியல. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். ஐயோ எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டுக்குது. வா இல்லை, காணோம். பைக்கர் எங்கே போனாங்க? இதோ அங்கே பாருங்கள், நிற்கிறாங்க பாருங்கள், லெஃப்ட் எடுக்கிறாங்க. இருங்க பைக்கர்ஸ் பார்த்தாச்சு. ஐயோ இது வேறு பைக்கு. சரி போங்க பப்ளிக்கா. ஹயாபுசா தமிழ். எந்த ஊர் சார்? எந்த ஊரில்? ஒசூர். சரி. சரி சார், உங்கள் நேம்? ஈஸ்வர். சேலம் சரியாக போயினே இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தோன்னா நம்ம ஹயாபுசா பைக்கு ஈஸ்வர். எந்த ஊரில் இருந்தாருங்க? ஒசூர். அங்கே உள்ள போயிட்டாங்க. சரி, அண்ட் பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த மண்ணை வந்து ஒசூர் சைடு இருந்தார். அந்த ஒசூர் சைட்லேருந்து ஹயாபுசா பைக் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பைக் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள், பைக் பார்க்க ரெடியா? ஸோ இதுதாங்க ஹயாபுசா. அண்ட் புது பைக்காக இருக்குது. எக்ஸாஸ்ட் பாருங்கள். ஹயாபுசாவில் இந்த லுக்கு தான் வேறு லெவலாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் பெனிலி. ஸோ இந்த பைக் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. ஹயாபுசா, பெனிலி, அதுக்கப்புறம் நம்ம R15 V3 டார்சான். பா வந்து இப்போ நம்ம ஹயாபுசா அண்ட் பெனிலி பைக் கூட நம்ம வந்து குட்டிஸாக ஒரு ரைடு போக போகிறோம். அந்த அண்ணன்கிட்டலாம் பேசணும். அவங்க வந்து ஒசூர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம அண்ணன் கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைட் போகிறோம். 3 பைக் பாருங்கள். நாமளும் ரைடிங் ஜாக்கெட் போட்டு வந்திருக்கலாம். ஸோ வந்திருந்தால் அண்ணா கூட சின்னதாக ரைட் போயிருக்கலாம். சரி, ஓகே, கொஞ்சம் தூரம் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹயாபுசா பென்னிலி அண்ட் நம்ம டார்சான் 3 பைக் ஒரு ரைட் போக போகிறோம். அண்ட் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம பென்னிலி பைக்கர் அண்ணா வந்து முன்னாடி போயின்னுக்குறாங்க. அண்ட் நம்ம ஹயாபுசா பைக்கர் அண்ணா வந்து பின்னாடி இருக்கிறாரு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஒரு ஹயாபுசா பைக்கர் அண்ணா வந்து பின்னாடிக்கிறாங்க. அண்ட் நம்ம பென்னிலி பைக்கர் அண்ணா வந்து முன்னாடி போயின்னுக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே யார் கூட போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஹயாபுசா பைக்னா சர்வன்னு வந்துடுவாங்க. சரி ஓகே, பென்னிலி பைக்கர் அண்ணா கூட கொஞ்சம் தூரம் போவோம். ஹயாபுசா போனது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ எவ்வளோ வேகமாக போச்சு பார்த்தீங்களா? இப்போ காற்றை விட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அண்ட் பென்னிலி பைக்கர் என்னவும் பாருங்கள், முன்னாடி போயிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன ஒரு வேகம்! அண்ட் இது வரைக்கும் நான் இந்த வேகமாக நான் போனதில்லை. பட் இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் நம்மகிட்ட அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹேண்டலர்ஸாக அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நம்ம போயினே இருக்கிறோமா, சப்போஸ் இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கார் வண்டி அப்படி இந்த பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி போகிறோன்னா மெயின் அந்த கவனம் முக்கியம். அண்ட் பாருங்கள், இந்த இடத்துல கார் ஒன்று ரைட்டில் வருது. அண்ட் ஓகே அவ்வளோதான். ஸோ லைட்டாக ஹார்ன் அடிச்சு அப்படியே அண்ணன் வந்துட்டார். அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும். அண்ட் ஓகே, அண்ட் கவனம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இந்த மாதிரி ரைட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக பண்ணுங்கள். அண்ட் நான் ஓட்டுறேன் பைக், எனக்கு ஓட்ட தெரியும்னால தான் நான் இந்த கவனமாக ஓட்டின்னுக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன தான் நம்ம கவனமாக ஓட்டினாலும் அண்ட் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் அந்த வண்டிங்க எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ட் ஓகே, அண்ட் இப்போ பாருங்கள் ஹயாபுசா பென்னிலி 2 பைக்கும் ஒன்றா போயின்னு இருக்குது. கிட்ட தான் இருக்கிறோம். பட் இங்கே வந்து இவ்வளோ மெல்லமாக போகிறதுக்கான காரணம் அண்ட் பைக் இங்கே இருக்குது, அதனால தான் அவங்க பொறுமையாக போயின்னுக்கிறாங்க. அண்ட் நாமளும் அந்த வண்டி பின்னாடி தான் போயின்னுக்கிறோம். ஐயோ அங்கே பாருங்கள் ஹயாபுசா இன்னும் நம்ம வண்டியோட 2-3 மடங்கு அந்த மாதிரி ஸ்பீடாக தான் போயினுக்குது அந்த வண்டி. அப்பா அண்ட் பட் இருந்தாலும் நமக்கு வந்து கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஓகேங்க, இருங்க நம்ம பைக்கர் அண்ணா காரணம். ஐயோப்பா, இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு இல்லை. சரி வெயிட் பண்ணுங்கள், இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்ட் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்துனாமல் நீங்களும் சேஃபாக ஓட்டிக்கோங்க. அண்ட் ஓகேங்க, நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் மெயினில் வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணிக்காதீங்க. ஹயாபுசா பென்னிலி அண்ட் நம்ம டார்சான் கூட. ஐயோ அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரமே வந்துவிட்டோம். அண்ட் நம்ம ஹயாபுசா பைக்கர் நாட்டை பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம் இருங்க. அண்ட் அவர் நிற்பார் இல்லைன்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மெயின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி எந்த ஒரு பைக் வந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு இதாகிடும். ஓகேங்க, நம்ம வந்து அவ்வளோதான் கிளம்பலாம். அங்கே ஒரு முன்னாடி ஒரு டனல் வருது, அங்கே கட்டிக்கலாம். ஹயாபுசா பைக்கர் நின்றுட்டார். ஓகே, இந்த மாதிரி நம்ம வேகமாக வரோம் அப்படின்னா கொஞ்சம் மிரரும் பார்த்து அண்ட் லெஃப்ட் எடுத்து இந்த மாதிரி நிப்பாட்டணும். அண்ட் நம்ம வந்து சடனாக நின்னோம் அப்படின்னா ஸோ பின்னாடி ஏதாவது பைக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சடனாக நிற்க முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கம்மி பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு யூட்டர்ன் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு அண்ட் வண்டி ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கணும். அண்ட் ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பைக்கர் அண்ணாட்ட பேசிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ்ண்ணா. ஓகே அண்ணா, அந்த ஐடி உங்களுதே அண்ணா? ஐடி உங்களுதா? அது குரூப்பா? உங்கள் ஐடி? சரி, குரூப் வந்து நான் சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு தானே? சப்ஸ்கிரைப் இந்த குரூப். சரி ஓகே, சரிண்ணா, தேங்க்ஸ். நான் பார்க்குறேன். ஆமாம். அண்ட் ஓகேங்க, நம்ம பைக்கர் நாட்டை பேசியாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இருங்க, நம்ம அண்ணா ஒருத்தர் வந்து ஐடி பேர் சொன்னோமா இல்லைன்னு தெரில. இவங்க ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு ஐடி நம்ம ஐடி பேர் சொல்லிட்டு வந்துடலாம். வந்து டியோ சல்மான். ஓகே ஓகே சார், டியோ சல்மான் தான். டியோ சல்மான். சரிப்பா. ஆனால் ஏதாவது கொஞ்சம் டைம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணால் சாரிலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போட
ஐயோ நம்மளை உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஐயப்ப சபை கூட நின்று வீடியோ எடுத்துன்னுக்குறோம். பார்த்து பொறுமையாக உட்காந்து அவ்வளோதாங்க. ஐயோ ஃபஸ்ட் டைம் உட்காந்துருக்கோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டோம். அண்ணாயிரம் உட்கார வச்சதே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் நம்ம அண்ணாட்ட ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டோம். அவர் வந்து எதுவும் சொல்லுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டார். மியூட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று போயின்னு இருக்குங்க. ஸோ அதை நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து மியூட் பண்ணி விட்டேன். அண்ட் சவுண்டெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெனில் பேக்கர் அண்ணா வந்து அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தாருன்னா ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஓகேங்க, உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பைக் லவர்ஸ்.